ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் குழம்பு, ரசம், மோர், இட்லி, சட்னி, கேசரி, முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கூட சிக்கன் லெக் பீஸு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாதம் வடித்து செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவையை எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கிறேன். ரவா கேசரி செய்கிறதுக்கு நெய்லேயே வறுத்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை கரிஞ்சு போயிடாமல் மீடியம் ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம் ரெண்டுலேயும் வச்சு கைவிடாமல் கிளறணும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் நல்லா சூடானால் போதும். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் வறுத்ததும் அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறேன். ரவை நல்லா ஆறட்டும். அதே கடாயை அடுப்பில் வச்சு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியும் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர்ற இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ கலந்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் கலர் பவுடர் எது வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்து செய்கிறப்ப நேச்சுரலாக எல்லோ கலர் அதுலேயே வந்துடும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது ரவையை சேர்த்துக்கிறேன். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி தட்டாமல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். அப்போ தான் டக்குன்னு கட்டி தட்டாது. எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் பைனாப்பிள் கூட கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு கெட்டியானதும் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போது ஜீனி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு கெட்டியானதும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1.25 கப் சுகர் சரியாக இருக்கும். நீங்கள் 1.5 கப் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்க்கும்போது அதில் இருக்க ஸ்வீட்டும் ஆட் ஆகும். அதுக்காக நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணல அப்படின்னா 1.25 கப் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் இலகி மறுபடியும் கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லாட்டி நீங்கள் வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நெய் சேர்த்து அப்படியே ஒரு தடவை நல்லா கிளறி எடுத்துட்டா அவ்வளோதான், கேசரி தயாராகிடும். இதுக்கு நெய், முந்திரி பருப்பு, தேங்காய்னு நீங்கள் என்ன வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து நான் கேசரியில் கொட்டி கிளறிக்க போகிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அல்லது வேர்க்கடலை எது வேணாலும் நெய்யில் வறுத்து அதை கேசரியில் சேர்க்கலாம். இப்போது நல்லா சேவந்து வந்துருச்சு. முந்திரி பருப்பையும் திராட்சையும் அதில் கொட்டி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு ஒரு ஃப்ரை பேனில் 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா செவந்து வரணும். இது கூட ஒரு சின்ன சைஸ் 3 தக்காளியும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொடுத்து இது கூட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எப்படிங்கிறத வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிஞ்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இல்லாட்டி மஞ்சத்தூள் ஏதாவது சேர்த்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இடையில நல்லா கிளறி கொடுத்துக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போ தான் மசாலாலாம் மட்டனில் நல்லா ஒட்டி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. நல்லா கலந்து கொடுக்குறேன். இதில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக குக்கரில் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றி வரணும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரெடிமேட் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எந்த மசாலாவும் இல்லாமல் வீட்டிலே வறுத்து அரைச்சி செய்யக்கூடிய மட்டன் குழம்பு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது கொதித்து வர நேரத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருகணும். அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவு இருக்கும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு உப்பு, 2 பூண்டு பல், இது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்போட ஃப்ளேவர் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி அதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கெட்டி சட்னியாகவே வச்சுக்கலாம் நீங்கள். நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை சட்னியில் வந்து கொட்டிக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிக்கலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறேன். இப்போது மட்டன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மட்டன்கிறனால 5 விசிலுக்கு மேலே தான் விடணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். இப்போது சாதம் வடித்து செய்கிறதுக்கு அடுப்பில் நான் சாதம் வச்சுக்கிறேன். பால் காய்ச்சிக்கிறேன். 2 போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த டயத்தில் வந்து டீ போட்டுக்கலாம். பால், தண்ணி, ஜீனி எல்லாமே மொத்தமாக வந்து போட்டு விட்டுட்டு 2 ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்து பொங்கி வந்ததும் கொஞ்சம் நேரம் வந்து சிம்லேயே வச்சு டீயோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்ததும் இறக்கணும். இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கிறேன். இது 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டால் இட்லி தயாராகிடும். இப்போது டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ஃப்ரெஷ்ஷான பாலில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றினா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அதை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, மட்டன் குழம்பு, கேசரி, அவ்வளோதான். இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றப்ப கேசரி சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மோர் செஞ்சுக்கலாம். மோர் கடையிறதுக்கு தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அகலமான பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடணும். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு, இது கூட உளுந்து பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து மோரில் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்க்கலை. கடையும் போது உப்பு சேர்க்க மாட்டேன். லாஸ்ட்டாக தான் போடுவேன். அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட மல்லி இலை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக உப்பு போட்டு அப்படியே விட்டுறேன். எப்போ நீங்கள் வந்து குடிக்கிறீங்களோ அப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோர். இப்போது முட்டை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா முட்டையை உள்ளே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா முட்டை வந்து டக்குன்னு வந்து வெடிச்சு போயிடும். இது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு, கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போது ரசத்துக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரப்பாக தட்டி எடுத்துட்டு, பூண்டு, கொஞ்சமாக வந்து மிளகாய் எல்லாம் சேர்த்து தட்டி எடுத்துட்டு இதை கரைச்சி வச்சுருக்க புளியில் சேர்க்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து இதில் கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போது மட்டன் விசில் அடங்கிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். 8 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சா அப்படின்னு நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது டக்குன்னு ரெடி ஆகிடும். பாத்திரத்தில் செஞ்சால் வேகிறதுக்கு லேட் ஆகும். அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மட்டும்
தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்குனா சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சாதம் வெந்துருச்சு, வடித்து எடுத்தாச்சு. இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அந்த மசாலா எல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மட்டும். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொதி வந்ததும் மல்லி இலை தூவி இறக்கி வச்சு மூடி போட்டு மூடிடலாம். நான் கல்லுப்பு சேர்க்கறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இறக்கும்போது கூட வந்து சேர்த்துக்கலாம், டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். இப்போது லைட்டாக கொதி வந்துருச்சு, இந்த அளவுக்கு வந்தால் போதும். எடுத்து பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சிடலாம். எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போது முட்டை பாயில் ஆயிடுச்சு, இறக்கி வச்சு அப்படியே வச்சிடுறேன். இதை வந்து பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் வந்து அப்படியே வச்சுட்டு எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ வந்து உளிச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாகவே எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது ரசம் தயாராகிடுச்சு. சாதம், கேசரி, தேங்காய் சட்னி, மோர், இட்லி, முட்டை, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா சிக்கன் லெக் ஃப்ரைஸ், அவ்வளோதான். இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. விளாக் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.